வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் தவறாமல் ஆலயத்துக்கு செல்கின்றோம். எதற்காக நாம் ஆலயத்துக்கு செல்கின்றோம்? ஆலயத்துக்கு செல்வதற்குரிய பல காரணங்களில் ஒன்று அவரை ஆராதிப்பதற்காக. ஆராதனையில் ஆராதனை. இன்று பல சபைகளில் CSI சபைகள் உட்பட ஆராதனையின் இடையிலே தனியாக நேரமெடுத்து துதி பாடல்கள் பாடி கடவுளை ஆராதிக்கிறார்கள். மிக நல்ல விஷயம். சில சபைகளில் இந்த நேரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. அன்பானவர்களே, நம் வாழ்க்கை முறைதான் உண்மையான ஆராதனை என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆராதனை என்றால் போற்றுதல், நன்றி செலுத்துதல், பணிந்து கொள்ளுதல், பணிவிடை செய்தல், பலியாகுதல் என ஒருவர் கூறினார். ஆராதனையில் பரவசம் அல்ல, பரிசுத்தமும் பக்தியும் முக்கியமானவைகள். ஆராதனை என்பது ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் உணர்ந்து தனிப்பட்ட முறையில் செய்ய வேண்டிய செயல் ஆகும். சுய சந்தோஷத்திற்காக நாம் ஆண்டவரை ஆராதிக்க கூடாது. எனக்கு என்ன கிடைக்கும் என்பதை விட நான் என்ன ஆண்டவருக்கு கொடுக்க முடியும் என்ற உணர்வோடு வருவதுதான், ஆராதிப்பதுதான் ஆராதனை. ஏன் ஆராதிக்கிறேன்? கிருபைக்காக, இரட்சிப்பிற்காக, நன்மைகளை பெற்றதினால் ஆராதிக்கிறேன். உண்மையான ஆராதனைக்கு மாதிரியாக மார்க்கு 14ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்தில், லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இயேசுவை அபிஷேகித்து ஆராதித்த ஒரு பெண்ணின் செயலை காண்பிக்க விரும்புகிறேன். 5 காரியங்களை அவர்களுடைய ஆராதனையின் நிகழ்விலே நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது, இயேசுவுக்கு அருகில் இருந்து ஆராதித்தார்கள். ஆராதிக்கும் பொழுது என் உள்ளம் ஆண்டவருக்கு நெருக்கமாய் இருக்க வேண்டும், ஆண்டவரோடு இசைந்திருக்க வேண்டும். வேறு எதையாவது நினைத்து கொண்டு கைகளை தட்டி கொண்டு நான் ஆராதிப்பேன் என்று சொன்னால் அது சரியான ஆராதனையாக இருக்காது. அந்த பெண் இயேசுவுக்கு நெருக்கமாய் இருந்தார்கள். இரண்டாவது, அந்த பெண்ணின் முழு கவனமும் இயேசுவின் மேல் இருந்தது. அவள் அந்த காரியத்தை செய்து கொண்டிருந்த பொழுது கூட இருந்தவர்கள் அவள் காது கேட்கும்படியாக பல விமர்சனங்களை சொன்னார்கள். ஆனாலும் அவளுடைய கவனம் இயேசுவின் மேல் இருந்தது. ஆராதிக்கும் பொழுது என் கவனம் ஆண்டவர் மேலேயே இருக்க வேண்டும். மூன்றாவது, விலை உயர்ந்த வாசனை திரவியத்தை செலவழித்தார்கள். அன்பானவர்களே, தியாக உணர்வோடு வருவதுதான் ஆராதனை. ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதற்கு எதையும் இழப்பதற்கு ஆயத்தம். நான்காவது, அந்த சமயத்திலே ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது அவர்கள் உள்ளம் உடைந்து அழுதார்கள். ஏன் அழுதார்கள்? தன்னுடைய வாழ்க்கையையும் இயேசுவின் பரிசுத்த நிலையையும் ஒப்பிட்டு பார்த்து அழுதார்கள். தேவ பிரசன்னத்திலே ஆராதிக்கின்ற பொழுது என்னை ஆராய்ந்து பார்த்து அர்ப்பணிப்பதுதான் உண்மையான ஆராதனை. ஐந்தாவதாக, மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு ஆராதித்தார்கள். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே, எனவே உம்மை நான் ஆராதிக்கிறேன். அன்பானவர்களே, இந்த அனுபவத்தோடு என்னுடைய மீறுதல்களை, என்னுடைய துரோகங்களை, என்னுடைய பாவங்களையெல்லாம் ஆண்டவர் மன்னித்து விட்டாரே, ஆண்டவரே அவைகளை நினைத்து உம்மை நான் ஆராதிக்கிறேன். அன்பானவர்களே, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதுதான் உண்மையான ஆராதனை என்று ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்தில் பவுல் எழுதுகின்றார். நம் வாழ்க்கை முறைதான் உண்மையான முழுமையான ஆராதனை. கோயிலுக்குள் நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது உணரும் ஆண்டவரின் பிரசன்னம், பலன், கிருபை, வல்லமை வெளியேயும் வீட்டிலேயும்
நான் எங்கேயெல்லாம் செல்லுகின்றேனோ அங்கேயும் காணப்பட வேண்டும். அதுதான் நான் உண்மையாகவே ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதின் அடையாளம். அன்பானவர்களே, நம் ஆராதனைகள் ஆண்டவரை பிரியப்படுத்தட்டும். அர்த்தமுள்ள ஆராதனையாக நம் ஆராதனைகள் இருக்க ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.